ஓகே சாரி. அதாவது நான் சொல்லும்போதுமே வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போதுமே ரீகேப்லாம் சொல்லிடுவேன். ரீகேப் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? வீடியோ பார்க்கிங்க, புக்கை எடுத்து ரீட் பண்ணுறீங்க. ரீகேப் அதாவது வீடியோ பார்த்துட்டு ரீகேப் சொல்லிடுவேன். புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். புரியலையா ஒரு மறுநாள் ஓகேவா அந்த டே வந்து விட்டுருங்க. திருப்பி அதே பார்த்துட்டு வந்து குழப்ப வேண்டாம். மறுநாள் வந்து திரும்பியும் வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு அந்த ரீகேப் படிச்சுட்டு புக் எடுத்து படிங்க. கண்டிப்பாக புரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். ஓகேவா? டெஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பேன். ஒன்லி வந்து நல்லா தெளிவாக படித்தவங்களுக்கு மட்டும்தான்ப்பா. நிறைய பேர் வந்து கூட்டு வச்சுட்டு நமக்கு வந்து இது பண்ணுறோன்னா இதே கிடையாது. சரியா? ஒருத்தராக இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்து வேலைக்கு போகணும். ஓகேவா? அதை வந்து நான் பார்த்துல வச்சுருக்கேன். நான் அதுதான் என்னோடய இது. நம்ம வீடியோ பார்த்து வேலைக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? கடல் வழியாக குதிரைகள் வந்து வந்திருக்கு. கருமிளகு வந்து தரையில் மிளகு வாங்கினா தரையில் தான் வருவோம். வடக்கு மலைகள் வந்து என்னது? இமயமலை நமக்கு தங்கம் மாதிரிமா. மேற்கு பகுதியில் சூரியன் மறையும் போது சந்தனம் வீசு. அதே இது கிழக்கு பக்கத்தில் சூரியன் வரும்போது பவளம் மாதிரி இருக்கும். ஓகேவா? தென்கடல்னால் முத்து குளித்தல் தான். ஈழானா உணவுப் பொருள் தான். ஓகேவா? பூம்புகார் வந்து மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. புகார் நகரம் வந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாக கூறப்படுகிறது. இங்கே வந்து கப்பல் கட்டுறதுக்கும் செப்பனிடும் தளம் இருந்ததாக வந்து எங்கே சொல்கிறாங்க? பூம்புகாரில். ஏன்னா அது துறைமுக நகரம். கப்பல் கட்டுற இடம் செப்பனிடும் தளம் இருந்ததாக ஆகும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக வீடியோ பார்த்து படிச்சிருந்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எந்த இடத்துல இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் நம்ம வந்து அறிஞ்சிக்கலாங்கிறாங்க. ஓகேவா? பூம்புகாரோட நகர வாழ்க்கை வந்து எதை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறோன்னா சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா நகர வாழ்க்கைன்னா எப்படி இருக்குன்னா காரில் தான் போவோம். ஓகேவா? சிலம்பை கையில் வச்சுட்டு காரில் போகிறோம். ஓகேவா? நகர வாழ்க்கைனா எப்படி இருக்குன்னா நகர வாழ்க்கைனாலே பட்டினம். ஓகேவா? அந்த பட்டினத்துக்கு கையில் சிலம்பை வச்சுட்டு காரில் போகிறோம். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிபி. இப்போ தான் கிபி நம்ம படிக்கிற இப்போ வீடியோ போட்டதுலேயே கிபி இப்போ தான்ப்பா வருது. ஓகேவா? பூம்புகாரில் வருது. கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த பூம்புகார் நகர் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் காணலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 200 வந்து 200 வரை அதாவது சிறப்பாக இருந்திருக்கு. எந்த இதுனா பூம்புகார் நகரம். அதுக்கப்புறம் கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள சான்றுகள் வந்து நம்ம பூம்புகார் நகரத்துக்கு இப்போ போனால் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம் என்ன ரீசனால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் பாடம் நடத்தும் போது டீட்டெயிலாகவே நடத்தியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்குள்ள ஆன்சரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரீகேப் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரீகேப்புக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். பல டைம் சொல்கிறேன்னு டென்ஷன் ஆக வேண்டாம் யாருமே. ஏன்னா நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கும். ஓகேவா? அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கணும். அது வந்து என்னோடய எண்ணம். ஓகேவா? ஓகே, ரீகேப் பார்த்துடலாம். பூம்புகார் துறைமுகம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. புகார், காவிரி பூம்பட்டினம் பேர் வந்து பூம்புகார் துறைமுகத்துக்கு இருக்குது. சங்ககால சோழ அரசரோட துறைமுகம் தான் பூம்புகார். இங்கே வந்து வணிக சிறப்பாக நடைபெற்றதை குறித்து சொல்கிற இலக்கியம் வந்து என்னதுன்னா பட்டினப்பாளையம் இரட்டை காப்பியமும். ஓகேவா? பட்டினப்பாளையம் இரட்டை காப்பியத்தை படித்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. பூம்புகாரோட சிறப்பை பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது பூம்புகாரோட சிறப்பு சிலப்பதிகாரம் பூம்புகார் கார்லன்னா என்ன? காரில் அந்த ஒரு கார் இருக்காமா, அந்த காரோட சிறப்புனா என்னென்னா அந்த காரில் சிலம்பம் இருக்காமா, சிலம்பால் டிசைன் செஞ்ச காராமா. அதனால் அந்த காரோட ஸ்பெஷல்னு பார்த்தா சிலம்பு அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலப்பதிகார நாயகி யாருன்னா கண்ணகி. அதுக்கு நாயகன் யாருன்னா கோவலன். கண்ணகியோட அப்பா பேர் என்னென்னா மாநாயக்கன். அதுக்கு என்ன பொருள்னா பெருங்கடல் வணிகன். அதாவது பீச்சுக்கு போகும்போது நாயை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதேமாதிரி மாசாத்துவான். கோவலனோட தந்தை பேர் என்னது? மாசாத்துவான். அது வந்து பெருவணிகன். அதாவது வணிகம் செய்யும்போது சாத்துன்னு சாத்திடுவாங்க. ஏன்னா லாபமும் வரும் நட்டமும் வரும் அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க. பூம்புகாரத்துக்கு வணிகம் வந்து எங்கேருந்துலாம் வந்திருக்குன்னா கிரேக்கம் ரோம். ஓகேவா? பூம்புகாருக்கு வணிகம் வந்து கிரேக்கம் ரோம். இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வந்து
பூம்புகார் நகரத்து மக்கள் வணிகர்கள் வந்து நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பேர் பெற்றவர்களாக விளங்கினன்னு சொல்லி, அதாவது என்னன்னா மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர்னு சொன்ன நூல் வந்து என்னன்னா பட்டினப்பாலை. ஓகேவா. பட்டினப்பாலையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். எந்த நூற்றாண்டுனா கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிமு அல்லது பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. கடல் வழியாக என்ன வந்துட்டு, கடல் வழியாக கடலில் குதிச்சு குதிரை வருது. நம்ம மிளகு வாங்கினா எப்படி வாங்குவோம், தரையில தான் வாங்கிட்டு போவோம். ஓகேவா. வடக்கு மலைன்னு இமயமலை, அதான் நமக்கு சிறப்பு. அப்போ எப்படிப்பட்ட தங்க மாதிரி. ஓகேவா. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், அதாவது சூரியன் மறையும் போது சந்தனம் மாதிரி வீசுது. தென்கடலில் என்னது, தென்கடல் பகுதினா முத்து குளித்தல் தெரிஞ்சது தான். கிழக்குங்கிறது சூரியன் உதிக்கும் போது பவளம் மாதிரி இருக்குது அப்படின்னு அவத்துல வச்சுக்கோங்க. ஈழத்துலேருந்து உணவுப் பொருள், ஈழனாலே உணவுப் பொருள்னு தெரியும். அதுமாதிரி பூம்புகார் வந்து துறைமுக நகரம், அப்போனா அங்கே கப்பல் கட்டமும் செப்பன இடத்துலவும் கண்டிப்பாக இருக்கும். பூம்புகார் நகர வாழ்க்கையினை வந்து ஒரு நகர வாழ்வுனாலே பட்டினம். அங்கே என்ன இருக்குது, ஒரு கார் இருக்குது. காரில் என்ன இருக்குது, சிலம்பு இருக்குது. ஓகேவா. அப்புறம் கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்தது எதுனா புகார். எந்த நூற்றாண்டு வரை சிறப்புற்று திகழ்ந்திருக்குன்னா பூம்புகார்னா கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மதுரை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மதுரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களுள் மதுரையும் ஒன்று. ஓகேவா. இந்தியாவில் உள்ள பழமையான நகரங்களுள் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். அதாவது சங்கம் வளர்த்த நகரம் என்று மதுரைக்கு பேர் இருக்கனால இதோட தொன்மை வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பண்டைய காலத்தில் மதுரை யாருன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா, பண்டைய காலத்தில் வந்து பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா, பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவங்களை தொடர்ந்து நாயக்கரும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ இது எப்படி ஞாபகத்தில் வச்சிருந்தேன்னா, பண்டைய காலத்தில் இருந்தாலும் சரி, இடைக்காலத்தில் இருந்தாலும் சரி, சோழர்களும் பாண்டியர்களும் கன்ஃபார்மாக வருவாங்க. ஓகேவா. இடைக்காலமாக இருந்தால் பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர். ஓகேவா. இப்போ பண்டைய காலம்னு பார்த்தா களப்பிரர். ஓகேவா. களப்பிரர் வந்து பண்டைய காலத்தில் உள்ளவங்க தானே, அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். இடைக்காலத்தில் உள்ளவங்க யாருன்னா நாயக்கர். ஓகேவா. களப்பிரருக்கு அப்புறம் தானே நாயக்கர் வந்திருக்காங்க அப்படின்னு அவத்தில் வச்சுக்கலாம். இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்தது, வணிகம் செழித்தது. இதற்கான சான்றுகள் வந்து மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இந்த இவ்வளோ பேர் சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிரர்கள், நாயக்கர்கள் இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சனால என்ன நிகழ்ந்திருக்கு, பண்பாட்டு கலப்பும் வணிகமும் செழித்திருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சான்றாக என்ன சொல்கிறாங்கன்னா, கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கீழடி எங்கே இருக்குது, மதுரைக்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை எந்த ஊருக்கு உண்டுனா மதுரைக்கு உண்டு அப்படிங்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா மொத்தம் 49. கடைச்சங்க காலத்தில் கடைக்கு போனால் 7 ஸ்கொயர் பண்ணணும். சரியா. கடைக்கு போனால் 7 வந்து ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் என்ன, 7 × 7 49 அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்லாம் ஞாபகத்தில் வருமானு நினைக்கவே வேண்டாம், கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும். ஓகேவா. காமெடியாக ஷார்ட்கட் வச்சுக்கணும், ரொம்ப புரிஞ்சு அப்படிலாம் ஷார்ட்கட் வைக்கக்கூடாது. ஓகேவா. படிக்கிறத படிக்கணும், ஷார்ட்கட் ஷார்ட்கட் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்காதீங்க, இது வந்து என்னோடய ரெக்வெஸ்ட். ஓகேவா. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில் இருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். முத்துனால நம்ம வந்து எங்கெல்லாம், கொற்கை தான், தெற்கு பக்கம்தான். ஓகேவா. அப்போ பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். பாண்டிய துறைமுகமான கொற்கைக்கு அருகில் தான் இந்த உவரி வந்து இருக்குது. அப்போ அந்த உவரி வந்து எங்கே இருக்காமா, பாண்டியரோட துறைமுகம் எது, கொற்கை. அந்த கொற்கைக்கு பக்கத்தில் தான் உவரி வந்து இருக்குது. ஓகேவா. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் வந்து இருக்குது. ஓகேவா. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்திருக்கு. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டிருக்கு மதுரையில். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருக்குது. ஓகேவா. இதில் உள்ள ஒரு பாக்ஸை வந்து பார்த்துடலாம். நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 அங்காடிகள் வந்து 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்திருக்கு. நாள் டே டைம். ஓகேவா. அப்போனா பகல். ஓகேவா. அல்லுங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்லாம், இரவு.
சரியா. அன்டைம், அல்டைம், ஓகேவா. சும்மா அன்டைம், அல்டைம் அப்படின்னு அதில் வச்சுக்கோங்க. அந்த இரவு நேரத்து அங்காடி அப்படின்னு வச்சுக்கணும். இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா. இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்டது. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அதாவது நைட் டைம் இருக்கிற அல்லங்காடியில் கூட பெண்கள் வந்து எந்தவித பயமும் இல்லாமல் பொருட்களை வாங்கி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பான இடமாக வந்து மதுரை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். ஓகேவா. மெகஸ்தனிஸோட குறிப்பில் வந்து மதுரையை பற்றி இருக்காமா. ஓகேவா. ஒன்றுமே இல்லை. மெகஸ்தனிஸ் யாருன்னா ஒரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர். மெகஸ்தனிஸ் யாருன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர். அவரோட குறிப்பில் எந்த பற்றி தகவல் இருக்காமா, மதுரையை பற்றி தகவல் இருக்காமா. ஓகேவா. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சர் யாருன்னா சாணக்கியர். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரோட அமைச்சர் யாருன்னா சாணக்கியர். அவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காருன்னா அர்த்த சாஸ்திரம்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காராமா. அந்த நூலில் வந்து மதுரையை பற்றி தகவல் இருக்குது. மௌரிய வம்ச அரசர் யார்? சந்திரகுப்தரோட அமைச்சர் யார்? சாணக்கியர் என்ன எழுதியிருக்காரு? அர்த்த சாஸ்திரம் வந்து எழுதியிருக்காரு. அதில் மதுரையை பற்றி தகவல் வந்து இருக்குது. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மதுரை நகரை சுற்றி வந்து அவ்வளோ பெரிய அகழி இருக்காமா. யானை கூட அந்த அகழிக்குள்ளே பேருவோமாமா. அந்த அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் வந்து இருந்திருக்குங்காங்க. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்ததுங்கிறாங்க. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம ரீக்கப் பார்த்துருவோம் மதுரையை பற்றி. மதுரைங்கிறது வந்து இந்தியாவில் இப்போ மிக பழமையான நகரங்களும் மதுரையும் உண்டு. இந்த பாயிண்ட் வந்து நான் ஹைலைட் பண்ணல, மறக்காமல் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மிக பழமையான நகரங்களும் மதுரையும் ஒன்று, தமிழ்நாட்டில் பழமையான நகரமும் மதுரையும் ஒன்று. சரியா. பண்டைய காலத்தில் யாராச்சும் செஞ்சாங்க? களப்பிரர். இடைக்காலத்தில் நாயக்கர். ரெண்டுலேயும் பாண்டியரும் சோழரும் வரும். ஓகேவா. இவங்களாம் ஆட்சி செஞ்சனால பண்பாட்டு கலப்பும் வணிகமும் செலுத்தியிருக்கு. அதை வந்து மதுரைக்கு அருகிலுள்ள கீழடி நடத்தப்பட்ட அகழாய்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு பகுதியிலிருந்து மதுரைக்கு கிழக்கு கடற்கரை பக்கத்தில் உள்ள தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை ஊரின இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. அந்த ஊரி வந்து எங்கே இருக்குன்னா கொற்கைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கொற்கை எதுனா பாண்டியரோட துறைமுகம். ஓகேவா. ரோமன் அணைக்கு தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து மதுரையில் இருந்திருக்கு. பிற நாட்டு நாணயமும் மதுரையில் அச்சடிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ். அவரோட குறிப்பில் வந்து மதுரை பற்றி இருக்குது. மௌரிய வம்ச அரசர் யாருன்னா சந்திரகுப்தரோட அமைச்சர் யாருன்னா சாணக்கியர் எழுதின நூல் பேர் என்னதுன்னா அர்த்த சாஸ்திரம். அந்த அர்த்த சாஸ்திரத்தில் தான் மதுரையை பற்றி இருக்குது. ஓகேவா. அர்த்த சாஸ்திரம் தான் மதுரையை பற்றி இருக்குது. அந்த அர்த்த சாஸ்திரத்தில் யார் எழுதியிருக்கா, அவர் யாரோட எந்த அரசரோட கீழே இருந்தாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் இருந்தன. அவ்வளோதான். ஓகேவா. ரீகேப் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஸ்கிப்லாம் பண்ணவே கூடாது. ஓகேவா. அடுத்து வந்து காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். கல்வி கற்பதற்கான இடத்தினை பள்ளி என்று அழைக்கிறோம் அல்லவா. ஓகேவா. கல்வி கற்பதற்கான இடத்தை வந்து என்ன சொல்கிறான்னா பள்ளி அப்படிங்கிறாங்க. இப்பள்ளிகள் காஞ்சி நகரில்தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. இந்த பள்ளிகள் வந்து காஞ்சி நகரத்தில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றன. ஓகேவா. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் யாருன்னா யுவான் சுவாங். ஓகேவா. யுவான் சுவாங் யார்? ஒரு சீன பயணி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றது யாருன்னா யுவான் சுவாங் வந்து சீன பயணி. அவர் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கே வந்திருக்காருன்னா காஞ்சியிலேருந்து கடிகைக்கு வந்திருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகமே அவ்வளோ பிரசித்தி பெற்றது. ஓகேவா. அங்கேருந்து கூடுதல் படிப்புக்கு காஞ்சிக்கு வந்திருக்காருன்னா காஞ்சி நகரத்தோட மகிமையும், அதாவது அந்தளவுக்கு அங்கே வந்து கல்வி வந்து அந்தளவுக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி. காளிதாசர் சொல்கிறாரு. காளி வந்து என்ன சொல்லுதுன்னா சிறந்தது வந்து காஞ்சி தான், நகரத்தில் சிறந்தது வந்து காஞ்சி
அப்படின்னு சொல்லி சொல்கிறது. கல்வியில் கரை இல்லாத காஞ்சி என்று நாயன்மார்களில் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். ஓகேவா? அப்போ வந்து இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, கரை, கல்வியில் கரை இல்லாத காஞ்சி, அப்போ கரை இல்லாத கரை. திருநாவு, நாவு, எப்போதுமே பேசும்போது இதை பார்த்து பேசணும், அதில் எந்த கரையும் வந்துடக்கூடாது. ஓகேவா? மித்தவங்க சொல்கிறபடி நமக்கு வந்து கரை வந்துடக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் வந்து குறிப்பிட்டிருக்கார். அப்போ வந்து சிறந்ததுன்னு சொன்னால் காளி வந்து சிறந்ததுன்னு சொல்லுது. கரை இருக்கக்கூடாதுன்னா நாவு. ஓகேவா? அப்புறம் புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 புனிதத்தலங்கள், 7 புனிதத்தலத்தை பற்றி சொல்கிறது தான் யுவான் சுவாங். ஓகேவா? அந்த புனிதத்தை பற்றி அதில் என்ன சொல்கிறது, ஒரு புதுசாக நம்ம பார்க்கோமா, நம்ம 7 புனிதத்தலங்கள் வந்து புதுசாக இருக்குது, அது வந்து இப்போ யுவான் சுவாங் அந்த பேர் வந்து நம்ம சீன பேர் புதுசாக இருக்குது அப்படின்னு மாதிரி நான் அதில் வச்சுக்கணும். ஓகேவா? தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் வந்து காஞ்சி. அங்கே வந்து தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில் தான் பிறந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ யாரெல்லாம் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள்னா, தர்மபாலர், ஜோதிபாலர், போதிதர்மர், எல்லாமே இருன்னு முடியுது பாருங்கள். சுமதி மட்டும் தனியாக இருக்குது. ஓகேவா? மொத்தம் 4 பேர் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். இந்த செய்திகள் மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை நம்ம அறியலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் காஞ்சி வந்து கோயில்களோட நகரமாக இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கைலாசநாதர் கோயில். ஓகேவா? கைலாசநாதர் கோயிலை யார் கட்டினான்னா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன். ஓகேவா? பல்லவர்களை பற்றி நம்ம 6th 3rd டேர்மில் வந்து டெப்த்தாகவே பார்ப்போம். ஓகேவா? பல்லவ மன்னன் யார் கட்டினானா, ராஜசிம்மன் வந்து கட்டியிருக்காங்க. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவர கோயில் கட்டப்பட்டன. அந்த பல்லவர்கள் வந்து ஹைலைட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. எண்ணற்ற குடைவர கோயில்கள் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா, பல்லவர் காலத்தில். ஓகேவா? பௌத்த துறவியான மணிமேகலை. ஓகேவா? பௌத்த துறவி யாருன்னா மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மணிமேகலை என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வந்து யார்? ஓகேவா? மணிமேகலை என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஓகே, பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எதில் கழிச்சிருக்காருன்னா, காஞ்சியில் வந்து கழிச்சிருக்கார் என்பது அதாவது இந்த நகருக்கு இன்னொரு சிறப்பு மிக்க சான்று அப்படிங்கிறாங்க. வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் உண்டு. காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டன. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். ஒன்றுமே இல்லை, காஞ்சி வந்து ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லி அழைக்குது. ஓகேவா? கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. கல்லணை வந்து யார் கட்டியிருக்கா நமக்கு தெரியும், கரிகால் சோழன். காஞ்சி நகரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ளலாம். ஓகேவா? அப்புறம் வந்து பாக்ஸ் வந்து ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த ஒரு பேரா மட்டும் பார்த்துடலாம். பூம்புகார், மதுரை, காஞ்சி ஆகிய இம்மூன்று நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு டைம் பாருங்கள். பூம்புகார், மதுரை, காஞ்சி, இந்த 3 பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அது போக கொர்க்கை பாண்டியர்களோட துறைமுகம், வஞ்சி தொண்டி சேரர்களோடது, உறையூர் சோழர்களோட தலைநகரம், தகடூருங்கிறது தருமபுரி. ஓகேவா? 8th தமிழில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்கள்லாம் இருந்திருக்குங்கிறாங்க. இங்குள்ள ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகளை கண்டறிய முடியும். நன்றி. இத்துடன் பாடத்தை முடிக்கிறேங்கிறாங்க. ஓகேவா? அப்போ வந்து நம்ம பாக்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தகவல் பேழை. புகாருங்கிறது துறைமுக நகரம், நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். புகாருங்கிறது துறைமுக நகரம். மதுரையில் வந்து பகல்லையும் சரி இரவு நேரத்துலையும் சரி வணிகம் வந்து நல்லா நடைபெறனால வணிக நகரம் அப்படிங்கிறாங்க. காஞ்சி வந்து கல்வி நகரம். ஓகேவா? காஞ்சி வந்து கல்வி நகரம். நெக்ஸ்ட்டு வந்து சோழ நாடு சோறுடைத்து, அதாவது சோழர்கள், தஞ்சைனாலே ராஜராஜ சோழன். ஓகேவா? அப்போ அங்கே வந்து தஞ்சை என்ன சொல்லுவாங்க, நெற்களஞ்சியம், நெல், சோறு, அதனால் சோறு உடைத்து அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாடு தெற்கு பக்கத்தில் இருக்குது. முத்துக்கு பேர் பெற்றது. முத்து குளித்தலாம் நல்லா நடைபெறும். ஓகேவா? அதனால் முத்துடைத்து.
சேரநாடுனா வேலமுடைத்து. வேலம்ங்கிறது வந்து ஆண் யானை. ஓகேவா, அதனால் வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோடைத்து. தொண்டை நாடு சான்றோடைத்து. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஓகே, காஞ்சி நகரில் தான் முதல்ல ஏராளமான பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டன. காஞ்சி நகரத்தில் தான் முதல்ல ஏராளமான பள்ளிகள் வந்து அமைச்சிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றவர் யாருன்னா யுவான் சுவாங். நாலந்தா பல்கலைக்கழகத்தை படித்தவர் யாருன்னா யுவான் சுவாங். அவர் தான் ஒரு சீன பயணி. யுவான் சுவாங் யார்? ஒரு சீன பயணி. அந்த யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக எங்கே வந்தார்னா காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்து வந்திருக்காரு. காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்து வந்திருக்காரு. புகாருங்கிற துறைமுக நகரம், மதுரைங்கிறது வணிக நகரம், காஞ்சிங்கிறது கல்வி நகரம். நகரத்தில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னது யாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லா காஞ்சின்னு சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னது யாருன்னா யுவான் சுவாங். புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்றுன்னு சொன்னது யாருன்னா யுவான் சுவாங். தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் வந்து எதுனா காஞ்சி. காஞ்சி. தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர், அது போக சுமதி. ஓகேவா, இவங்கெல்லாம் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவங்க யாருன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், போதி தர்மர், சுமதி. இந்த ஆர்டர்லேயே படிங்க. கோயில்களின் நகரம்ங்கிறது காஞ்சி. கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். ஓகேவா, 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன். எண்ணற்ற குடைவர கோயில்கள் வந்து யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னா பல்லவர் காலத்தில். பல்லவர் காலத்தில். பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தனது இறுதி காலத்தை வந்து எங்கே கழிச்சாங்கன்னா காஞ்சியில் வந்து கழிச்சாங்க. ஏரிகளின் மாவட்டம் எதுனா காஞ்சி. அதுக்கப்புறம் சோழநாடு சோறுடைத்து. பாண்டியநாடு முத்துடைத்து. சேரநாடு வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோடைத்து. ஓகேவா. ஓகே, ரீகேப்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகேவா, மறக்காமல் பாருங்கள். திரும்ப சொல்கிறேன்னு டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகணும். அது ஒன்று தான் என்னோடய குறிக்கோள். ஓகேவா, அப்படி இருக்கிறனால தான் நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, சேரநாடுங்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னென்னா குமரி. சரியா, குமரிங்கிற ஒரு பொண்ணு வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு, ஓகேவா, அதாவது குமரிங்கிறவ வந்து கருப்பாக இருக்கா. கருப்பு கலர் ட்ரெஸ் வேண்டாம், நீல கலர் ட்ரெஸ். ஓகேவா, குமரி வந்து கருப்பாக இருக்கா, ஆனாலும் வந்து அழகாக இருக்கா. ஓகேவா, கருப்பாக இருக்கிற குமரி வந்து அழகாக இருக்கா. அவள் வந்து நீல கலர் ட்ரெஸ் போட்டு எங்கே போகிறான்னா கோயம்புத்தூர் போகிறா. ஓகேவா, கருப்பாக இருக்கிற குமரி நீல கலர் ட்ரெஸ் போட்டு எங்கே போகிறான்னா கோயம்புத்தூர் போகிறா. எதுக்காண்டி போகிறான்னா அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கேரளாவும் வரும். கேரளா. ஓகேவா, அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோழநாட்டில் வந்து நாகைங்கிறது வந்து நாகம். சரியா, ஒரு புது நாகம் வந்து தஞ்சம் அடையுது. ஓகேவா, புது நாகம் தஞ்சம் அடையுது. ஓகேவா, எங்கே தஞ்சம் அடையுதுன்னா திருச்சியில் தஞ்சம் அடையுது. திருவாரூர். அதுக்கு வந்து ஓகேவா, அதுக்கு அந்த நாகத்துக்கு வந்து திருன்னு ஒரு அடைமொழி கொடுக்குறாங்க. அடைமொழி கொடுத்து வாங்கிறாங்க. ஓகேவா, யாரும் அவ்வளோ வான்னு கூப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து இதில் இப்படி ஷார்ட்கட். ஓகேவா, சோளம் எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா சோளம் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஓகேவா, நாகத்தை வந்து சோளம் சாப்பிட கூப்பிடுறாங்க. சோழநாடுங்கிறது சோளம். நெக்ஸ்ட்டு வந்து பாண்டிய நாடு. பாண்டியர்னாலே மதுரை, அது நமக்கு தெரியும். மதுரை பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ராமநாதபுரம், சிவகங்கை. ராமர் வந்து கையில் என்ன வச்சுருக்காருன்னா பாண்டிய நாட்டோட முத்தை வந்து வச்சுருக்காரு. ராமர் வந்து கையில் என்ன வச்சுருக்காருன்னா முத்து வச்சுருக்காராமா. ஆனால் அந்த முத்து வந்து எப்படி இருக்குன்னா சிவப்பாக இருக்காமா. அதனால் சிவகங்கை. ஓகேவா, சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி நமக்கு வந்து பாண்டியர்துன்னு தெரியும். தொண்டை நாடுங்கிறது வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை வடக்கு பகுதி எப்படி வச்சுக்கோன்னா விழுப்புரம் இங்கே அப்படின்னு அவத்தில் வச்சுக்கணும். ஓகேவா, திருவள்ளுவர்னு வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் தர்மம் பண்ணதுக்கு எங்கே போகிறாருன்னா திருவண்ணாமலைக்கு போகிறார். ஓகேவா,
எதை கையில் என்ன வச்சுருக்காருன்னா வேல் வச்சுருக்காராமா. திருவள்ளுவர் தர்மம் பண்ணதுக்கு மலைக்கு போகிறாரு, கையில் வேலை வச்சுட்டு போகிறாரு. ஓகேவா? வச்சுட்டு போகும்போது கீழே வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. கீழே வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. ஓகேவா? அவரோட தொண்டையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து நமக்கு நல்லதுக்கு ஏதாவது நல்லது சொல்லுவாரா, அது மூலம் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாம் எங்கே நடக்குன்னா காஞ்சிபுரத்தில் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் அவர் திருவண்ணாமலைக்கு போகிறாரு. ஆனால் இந்த சீன் எல்லாம் எங்கே நடக்குன்னா அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையா, தொண்டை நாட்டு வந்து பழமை நகரை வந்து காஞ்சி நமக்கு தெரியுமா, அதை அப்படியே வச்சுட்டு திருவள்ளுவர் வந்து தர்மம் பண்ணதுக்கு எங்கே போகிறாரு, திருவண்ணாமலைக்கு போகிறாரு, கையில் வேலோட போகிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க. ஓகேவா? அப்படின்னு அவத்தில் வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் ரீகேப் பார்த்துடலாம். சேரநாடு குமரி வந்து கரூர், கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை, கேரளா. ஓகேவா? அப்போ கருப்பாக இருக்கிற குமரி வந்து நீல கலர் ட்ரெஸ் போட்டு கோவைக்கு போகிறா, அவள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா. சேர கேரளா. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரே அப்படி வரதில்ல, அப்படி ஆற்று வச்சுக்கோங்க. அதேமாதிரி ரெட்டை வருது அப்படின்னு ஆற்றுல வச்சுக்கலாம். சோழநாடு சோளம் சாப்பிடுது. புது நாகம் வந்து தஞ்சமடையுது. எங்கே தஞ்சமடையுது? திருச்சியில் வந்து தஞ்சமடையுது. அதுக்கு திருன்னு அடைமொழி கொடுத்து வா அப்படிங்கிறாங்க. பாண்டியனாடை மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி நமக்கு தெரியும். ராமர் வந்து கையில் வந்து முத்து வச்சுருக்காராமா. என்ன கலர் முத்து வச்சுருக்காராம்? சிவப்பு கலரில் முத்து வச்சுருக்காராமா. ஓகேவா? அதான் ராமநாதபுரம். சிவப்பு கலருங்கிறது கையில் வச்சுருக்காருங்கிறது சிவகங்கை. தொண்டை நாடு வந்து திருவள்ளுவர் வந்து தர்மம் பண்ண போகிறாராமா. எங்கே போகிறாரு? திருவண்ணாமலைக்கு போகிறாரு. திருவண்ணாமலைக்கு போகும்போது கையில் என்ன வச்சுருக்காராம்? வேல் வச்சுருக்காராமா. வேல் தாங்கிறது வேலூர். ஓகேவா? அப்போ வந்து எல்லோரும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அப்போது விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஓகேவா? தொண்டை நாட்டு பழமையான இது வந்து காஞ்சி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லும் வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.